ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் சைஃபை த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் டைம் கட். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 2003 ஹை ஸ்கூல் படிக்கிற டீனேஜர்ஸு ஒரு சீரியல் கில்லர்னால அடுத்தடுத்து கொலை செய்யப்படுறாங்க. 2024 2003 டைம் ட்ராவல் பண்ணி போகிற ஹீரோயின் அந்த கொலைகளை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா கொலை செய்யப்பட்ட ஒரு விக்டிமோட சிஸ்டர் தான் நம்ம ஹீரோயின். இந்த சீரியல் கில்லர் யாரு, அவனை ஹீரோயினால் தடுக்க முடிஞ்சிச்சா, விக்டிம்ஸை காப்பாற்ற முடிஞ்சான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன் April 18, 2003 நடக்குது. ஒரு பண்ணையில் இருக்கிற ஷெட்டில் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருக்கிறப்ப ஒரு பொண்ணு மட்டும் தனியாக சோகமாக இருக்காங்க. இவங்க பேர் சம்மர். இவங்களோட சோகத்துக்கு காரணம் ஒரு சீரியல் கில்லர். ரீசெண்டாக அந்த சீரியல் கில்லர்னால சம்மரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த விக்டிம்ஸ் பேர்லாம் பார்த்தோம்னா வால், பிரையன், எம்மி. இதில் எம்மியும் சம்மரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் சம்மர்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு கிளாஸ்மேட் வந்து சம்மர் கிட்ட ஆறுதலாக பேசுகிறாரு. இவர் பேர் குவின். இவருக்கு சம்மரை ரொம்பவே பிடிக்கும். அதான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு லவ் லெட்டர் எழுதி அதை ஒரு என்வலப்பில் போட்டு கொண்டு வந்திருக்காரு. அதை சம்மர் கிட்ட கொடுக்கறதுக்குள்ள இன்னொரு சீனியர் ஸ்டூடெண்ட் அங்கே வராரு. இவரோட பேர் ஈத்தன். 2 வருஷமாக சம்மர் இவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ரீசெண்டாக பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல். இவரை பாய் ஃப்ரெண்ட்னே சொல்கிறேன். சம்மரை பார்த்ததும் வா டான்ஸ் ஆடலான்னு பாய் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போக குவின்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் போயிடுது. சம்மருக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் ஆடுறதுக்கெலாம் மூடு இல்லை. கொலை செய்யப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மா சாந்தி அடையட்டும், சீரியல் கில்லர் சீக்கிரமே மாட்டட்டும்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஷெட்டுக்கு பின் பக்கமாக முகமூடி போட்ட ஒருத்தன் நுழையிறான். இவன் தான் அந்த சீரியல் கில்லர் போல். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியாக இருந்தாலும் சம்மர்னால அப்படி இருக்க முடியல. பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்த ட்ரிங்க்ஸு தெரியாமல் சம்மரோட ட்ரெஸ்ஸில் கொட்டிடுது. அதனால் ஷெட்டுக்கு பின்பக்கமாக இருக்கிற வாஷ்ரூம்க்கு போய் ட்ரெஸ்ஸில் பட்ட கரையை தொடச்சிட்ருக்காங்க. இதே நேரம் ஷெட்டில் இல்லீகலாக பார்ட்டி நடக்கிறது தெரிஞ்சு பேட்ரோல் போலீஸ் அங்கே வந்து பார்ட்டியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஷெட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. இது தெரியாமல் ரெஸ்ட் ரூமில் சம்மர் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருக்கிறப்ப சீரியல் கில்லர் கத்தியோடு அங்கே வந்து நிற்கிறான். சீரியல் கில்லர் கிட்டேருந்து சம்மர் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் போகிறதுக்கு வழியே இல்லாமல் மாட்டிக்கவும் சீரியல் கில்லர் சம்மரை கொலை பண்ணிடுறான். அடுத்த சீன் April 18, 2024 ஆரம்பிக்குது. அதாவது 21 வருஷம் கழிச்சு சம்மர் இறந்த அதே நாள். இப்போ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. இவங்க பேர் லூசி. 2003 சீரியல் கில்லர்னால கொலை செய்யப்பட்ட 4 விக்டிம்ஸில் கடைசி விக்டிமான சம்மரோட தங்கச்சி தான் இந்த லூசி, படத்தோட ஹீரோயின். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே ஒரு பிளாக் ஹோலாக மாறிடுச்சுன்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாங்க. ஏன்னா சம்மர் கொலை செய்யப்பட்டனால பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்துருக்காங்க. இன்னொரு பொண்ணையாச்சும் பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஹீரோயினை ஸ்கூலை தவிர எங்கேயுமே வெளியே விடாமல் தான் வளர்த்துருக்காங்க. ஹீரோயினுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால் நாசாவில் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்காங்க போல். இப்போ அதில் செலக்ட் ஆகிட்டு தான் மெயில் வரவும் ஹீரோயின் எக்ஸைட் ஆகி சயின்ஸ் டீச்சரை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சம்மருக்கும் இவர் தான் டீச்சராக இருந்தார். சம்மர் இறந்த டைமில் ஹீரோயின் பிறக்கவே இல்லை. அதனால் தன்னோட அக்காவை பற்றின மெமரிஸே ஹீரோயினுக்கு கிடையாது. நாசா இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு, ஆனால் அங்கே போகிறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கவலை தான் ஹீரோயினுக்கு பெருசாக இருக்குது. இதை டீச்சராலையும் புரிஞ்சுக்க முடியுது. லைஃப்பில் நடக்கிறது நடக்கட்டும்னு விடாமல் உன் ஃப்யூச்சரை கண்ட்ரோலில் எடுத்துக்கன்னு டீச்சர் அட்வைஸ் பண்ணுறாரு. இத்தனை வருஷம் ஆகியும் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க முடியலன்னு ஊரில் இன்னுமே அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சம்மரோட ரூமுக்கு போகிறாங்க. சம்மரோட நினைவாக அந்த ரூமை பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க போல். அந்த ரூமோட உட்டன் ஃப்ளோரில் ஒரு பலகை மட்டும் லூஸாக இருக்கவும் அதை ஹீரோயின் நகட்டி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நிறைய பேப்பர்ஸாக கிடக்க அதில் ஒன்று எடுத்து என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. சம்மருக்கு யாரோ லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருந்துருக்காங்க போல். என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, நீ பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவேன்னு அதில் எழுதியிருக்க. இதை யார் சம்மருக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் லெட்டரில் முழு பேரை போடாமல் ஈனும் ஒரு எழுத்து மட்டும் போட்டிருக்கு. அப்போ அம்மா அங்கே வரவும் ஹீரோயின் அந்த லெட்டரை பேண்ட் பாக்கெட்டில் மறைச்சி வச்சுக்கிறாங்க. அடுத்து அம்மா, அப்பா, ஹீரோயின் 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. அப்போ வெயிட்ரஸ் ஹீரோயினை பார்த்துட்டு நீ அப்படியே உங்கள் அக்கா மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட ஆரம்பித்ததும் ஹீரோயின் நாசா இன்டர்ன்ஷிப் பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் போகணுமா, நான் ஒர்க் பண்ணுற சோனார் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேயே இன்டர்ன்ஷிப் பண்ணலாமேன்னு அப்பா சொல்லவும் ஹீரோயினுக்கு டல் ஆகிடுது. சரி, இதை பற்றி அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு 3 பேரும் சம்மர் கொலை செய்யப்பட்ட அந்த ஷெட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நினைவு நாள் அப்படிங்கிறனால அங்கே போய் மரியாதை செலுத்துகிறாங்க. அப்போ ஹீரோயின் தனியாக கார்கிட்ட நிற்கிறப்ப ஷெட்டுக்கு பின்பக்கம் ஏதோ ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆகிறத பார்க்குறாங்க. அது என்னவா இருக்குன்னு ஹீரோயின் அங்கே போய் பார்க்குறாங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லருக்கு பயந்து சம்மர் ஓடினா அதே ஸ்பாட்டு தான். இப்போ பாழடைஞ்சு கிடக்கு. அங்கே ஓரத்தில் ஏதோ மிஷின் மாதிரி இருக்கவும் ஹீரோயின் அது கிட்ட போய் பார்க்குறாங்க. அதில் சோனார்னு போட்டிருக்கு.
அப்பா வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் தான் இந்த மிஷினை உருவாக்கியிருக்காங்க போல. அதுலேருந்து ஒரு பட்டனை ஹீரோயின் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த மிஷின் உடனே ஆன் ஆகி இன்னைக்கு டேட்டையும் April 16, 2003ன்ற இன்னொரு டேட்டையும் டிஸ்பிளே பண்ணுது. அடுத்து மிஷினோட 2 எண்ட் பாயிண்ட்லேருந்து லேசர் லைட் மாதிரி வெளிச்சம் வந்து ஹீரோயின் மேலே விழுகுது. இப்போ மிஷின் ஆஃப் ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஷெட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. அந்த இடமே வித்தியாசமாக இருக்கு. காரையும் காணும், பேரண்ட்ஸையும் காணும். ஹீரோயின் பயந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கு. பழைய மாடல் கார்ஸ் எல்லாம் ரோட்டில் போயிட்டுருக்கு. ஒரு விளம்பர போர்டில் 2003ன்னு போட்டிருக்கு. இதெல்லாமே பார்த்து ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதாவது 2024 அந்த ஹீரோயின் 2003க்கு டைம் ட்ராவல் ஆயிட்டாங்க. இதை பற்றி டீச்சர் கிட்ட கேட்கலான்னு வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கையும் பார்த்து நிஜமாவே 2003க்கு வந்துட்டோமோன்னு ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுவும் சம்மர் அங்கே இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு பேச்சே வரல. ஏன்னா இன்னைக்கு டேட்டு April 16th. சீரியல் கில்லர் இன்னும் கொலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. அதனால் சம்மர் மட்டும் இல்லை, மற்ற 3 விக்டிம்ஸும் இன்னும் சாகலை. சம்மர் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணனால அதை பற்றி பேசுகிறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சம்மரை அவர் அவாய்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் நேராக லேபுக்கு போய் டீச்சரை மீட் பண்ணுறாங்க. டீச்சர் இப்போ யங் ஏஜில் இருக்காரு. அவருக்கான ஹீரோயினை தெரில. டைம் ட்ராவல் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ லேபில் குவின்னும் இருக்காரு. ஓப்பனிங் சீனில் சம்மர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணார்ல, அவர் தான். இதோ இந்த பையனை ஒரு ஃபிசிக்ஸ் ஜீனியஸ் தான்னு குவின்னை ஹீரோயினுக்கு டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகிறது ஒரு டேஞ்சரான விஷயம். நம்ம பாஸ்டில் பண்ணுற ஒரு சின்ன சேஞ்சுக்கு பெரிய சைடு எஃபெக்ட் இருக்குன்னு குவின் சொல்கிறாரு. அடுத்த சீனில் பாய் ஃப்ரெண்டும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து குவின்னை ரேகிங் பண்ணி ஆற்றுல தூக்கி போட ட்ரை பண்ணுறாங்க. சம்மரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு வேடிக்கை பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் பண்ணுறது சம்மருக்கு பிடிக்கல. இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஓடி போய் பாய் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு குவின்னை காப்பாற்றுறாங்க. யார் இந்த பொண்ணுன்னு சம்மர் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. நான் படித்த ஸ்கூலில் இப்படி ரேகிங் நடந்தால் எல்லாரும் வீடியோ எடுத்து ட்விட்டரில் போட்டு ஒன்றை வைரல் ஆக்கியிருப்பாங்கன்னு குவின் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. ட்விட்டர்னா என்னன்னே குவின்னுக்கு தெரில. ஏன்னா 2003ல் ட்விட்டரே கிடையாதே. டீச்சர் குவின்னை ஒரு ஃபிசிக்ஸ் ஜீனியஸ்னு சொன்னனால ஹீரோயின் குவின் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. தான் ஃப்யூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்த விஷயத்தை ஹீரோயின் சொல்கிறாங்க. இது நம்ப முடியாத குவின்னு ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. ஹீரோயின் தன்னோட மொபைல் ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனும் அந்த டைமில் கிடையாதுல்ல. இதுலையா கால் பண்ணி பேசுவீங்கன்னு குவின் ஆச்சரியமாக கேட்குறாரு. நான் யாருக்கு கால் பண்ணுறதில்ல, அலாம் வைக்கிறதுக்கும் மியூசிக் கேட்குறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஃபோனை ஃபேஸை காட்டி ஹீரோயின் அன்லாக் பண்ணி காமிக்கிறாங்க. அப்போ வெளியே சம்மருக்கும் எம்மிக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது. எம்மி சம்மர் கிட்ட கோச்சிட்டு போகிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. சம்மர் குவின்னை பார்த்துட்டு அங்கே வந்து பாய் ஃப்ரெண்ட் பண்ணதுக்காக சாரி கேட்குறாங்க. அவன் இப்படி மட்டமான கேரக்டராக இருக்கிறனால தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். ஹீரோயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சம்மர் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் தங்கச்சி தானே. ஆனால் ஹீரோயின் சம்மர் கிட்ட எதையும் காட்டிக்காம கேஷுவலாக பேசுகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் குவின்னை ஷெட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த டைம் மிஷினை காட்டுறாங்க. இதை வச்சு மறுபடியும் 2024 போகிறதுக்கு குவின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. குவின் டைம் மிஷின் எடுத்து காரில் வச்சுட்டு ஹீரோயினை தன்னோட கராஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தான் குவின்னு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவார் போல். டைம் மிஷின்லேருந்து ஒரு கண்டெய்னரை ஹீரோயின் கழட்டி பார்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு லைட் எரிஞ்சு, ஆனால் இப்போ எரியல. இதுதான் மிஷினை சார்ஜ் பண்ணுறது போல். ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் கிடைச்சா மிஷின் மறுபடியும் ஒர்க் ஆகும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இதை செஞ்ச கம்பெனிக்கு போய் கேட்டு வாங்க முடியாதுன்னு குவின் சொல்கிறாரு. எங்கள் அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சம்மர் எம்மியை மீட் பண்ணி ஏதோ பேசணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. எம்மி இன்னும் சம்மர் மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் எந்த விஷயத்துக்குன்னு நமக்கு தெரில. சம்மர் அப்செட் ஆகி போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இன்றைக்கி டேட்டு April 16, 2003. சம்மரோட ஃப்ரெண்ட்ஸான வேல்ங்கிற பொண்ணையும் பிரையன்கிற பையனையும் மாலில் சீரியல் கில்லர் கொலை பண்ண நாள். நடக்க போகிற விபரீதத்தை தடுத்து நிறுத்தணுமா வேண்டாமான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. பாஸ்டில் எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு குவின் சொல்கிறாரு. ஏன்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஹீரோயின் குவின்னை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் தான் சம்மரோட தங்கச்சின்னு குவின்னுக்கே இப்போ தான் தெரிய வருது. ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு வந்து ஃபேமிலி கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுன்னு குவின் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினோட பிளான் என்னென்னா அப்பாவோட ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போய் அங்கேருந்து டைம் மிஷினுக்கு தேவையான கண்டெய்னரை எடுக்கிறது தான். சம்மருக்கு கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. குவின்னு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 21 வருஷத்துக்கு முன்னாடி வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு வித்தியாசமாக இருக்கு. சம்மர் ஹீரோயினை பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அன்பாக பேசுகிறத பார்த்து ஹீரோயினுக்கு இமோஷனல் ஆகுது. வேலும் பிரையனும் இன்றைக்கி நைட்டு மாலுக்கு போகிறாங்க. நானும் அவங்க கூட போகவான்னு அம்மா கிட்ட சம்மர் கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல உட்காந்து படின்னு அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு தன்னோட ட்ரெஸ்ஸையே கொடுத்து சம்மர் போட சொல்கிறாங்க.
சம்மரோட ரூமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸை ஹீரோயின் பார்க்குறாங்க. வேலும் பிரையனும் மாலில் கொலை செய்யப்பட போகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரியும். ஆனால் அவங்கள காப்பாற்றணுமா வேண்டாமாங்கிறது தான் ஹீரோயினுக்கு குழப்பமாக இருக்குது. தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீ அதை தடுப்பியான்னு சம்மர் கிட்ட ஹீரோயின் கேட்க கண்டிப்பாக தடுப்பேன்னு சம்மர் சொல்கிறாங்க. மணி இப்போ 8:30. மால் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்குது. சம்மரோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றலான்னு டிசைட் பண்ணி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் மாலுக்கு போகிறப்ப மால் க்ளோஸ் ஆக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. டீச்சர் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளியே வரதை ஹீரோயின் பார்க்குறாங்க. பாய் ஃப்ரெண்டும் மால்லேருந்து வெளியே போயிட்டுருக்காரு. குவின்னும் மாலில் இருக்கிற ஒரு கடையில் தான் பார்ட் டைமாக வேலை பார்க்குறாரு போல். ஹீரோயின் குவின் கிட்டே போய் வேலும் பிரையனும் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க மேலே இருக்கிற ட்ரெஸ் கடைக்கு போனதாக குவின் சொல்கிறாரு. இதே நேரம் வேல் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை போட்டு பார்க்குறக்காக ட்ரையல் ரூமுக்கு போகிறாங்க. பிரையன் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப பவர் கட் ஆகுது. சீரியல் கில்லர் முகமூடி போட்டுட்டு வந்து பிரையன் முன்னாடி நிற்கிறான். கீழே கிடந்த ஒரு சீடியை 2ஆக உடைச்சு அதை வச்சே குத்தி கொலை பண்ணுறான். அடுத்து வேலை அட்டாக் பண்ணுறதுக்கு கத்தியோட கில்லர் நெருங்கும் போது ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. வேலுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு எஸ்கலேட்டரில் இறங்குறாங்க. கில்லர் அங்கேயும் வந்து நிற்கிறான். ஹீரோயின் டக்குன்னு மேலே போயிடுறாங்க. வேல் ஸ்லிப் ஆகி விழுந்து கில்லர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் ஹெல்ப்னு கத்தவும் செக்யூரிட்டி ஓடி வராரு. ஆனால் அதுக்குள்ளே கில்லர் வேலையும் கொலை பண்ணிடுறான். செக்யூரிட்டியையும் கத்தியால் குத்திட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இதை ஹீரோயினும் குவின்னும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நைட்டு ஹீரோயின் ஸ்டே பண்ணுறதுக்கு குவின் அரேஞ்ச் பண்ணுறாரு. கொலையை தடுக்க முடியலன்னு ஹீரோயினுக்கு வருத்தம். அதை விட வருத்தம் என்னென்னா இந்த தடவை அடிஷ்னலாக செக்யூரிட்டியும் இறந்துருக்காரு. இதுக்கு நம்ம தான் காரணம்னு ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. சீரியல் கில்லர் அடுத்து பிடிக்கவே இல்லையான்னு குவின் கேட்குறாரு. இல்லை, ஆனால் அது சம்மரோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நடக்கணும்னு இருக்கிறது நடக்கட்டும், நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ திரும்பி உன்னோட டைம் லைனுக்கே போயிடுன்னு குவின் ஆறுதல் சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்பாவோட ஆக்சஸ் கார்டு எங்கே இருக்குன்னு ஹீரோயின் தேடிட்டு இருக்கிறப்ப சம்மர் அங்கே வராங்க. வேலும் பிரையனும் கொலை செய்யப்பட்டது சம்மருக்கு தெரிஞ்சிருச்சு. நேற்று நைட்டு ஹீரோயின் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா தடுப்பியான்னு. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக மாலுக்கு போனாங்க. ஸோ கொலையை பற்றி ஹீரோயினுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சம்மருக்கு டவுட் வந்துருச்சு. உண்மையை சொல்லுன்னு சம்மர் கெஞ்சவும் ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்த விஷயத்த சொல்கிறாங்க. சம்மர் நம்புறதுக்காக பேண்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. சம்மரோட ரூமில் தரைக்கு அடியில் ஒரு லெட்டர் இருந்துச்சுல, அதில் ஈன்னு போட்டிருக்கனால லெட்டரை எழுதினது ஈத்தன்னு ஹீரோயினுக்கு தோணுது. உன் பாய் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டரை 20 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு சம்மருக்கு பேச்சே வரல. இன்னும் பிறக்காத தங்கச்சி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்காளான்னு சம்மர் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் குயின் கராஜில் இருக்கிறப்ப ஹீரோயின் அங்கே வராங்க. அப்பாவோட ஆக்சஸ் கார்டை ஹீரோயினால் இன்னும் எடுக்க முடியல. இப்போதைக்கு குயின் கிட்டேயும் வேறு ஐடியா இல்லை. டைம் மிஷினை ஆன் பண்ணி அதில் இருக்கிற கோடிங்கை ஹீரோயின் செக் பண்ணுறாங்க. பார்ட்டிக்கிள் A பார்ட்டிக்கிள் Bன்னு கோடிங்கில் இருக்குது. அது என்னவா இருக்குன்னு குயின் கெஸ் பண்ணுறாரு. பார்ட்டிக்கிள் ஏங்கிறது மேட்டர், பார்ட்டிக்கிள் பிங்கிறது ஆன்டி மேட்டர். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறப்ப பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும். அது வழியாக தான் ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு குயினுக்கு புரியுது. அப்படி பார்த்தா கண்டெய்னரில் இருந்தது ஆன்டி மேட்டர். அதுதான் டைம் மிஷினுக்கு தேவைன்னு 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து சோனார் கம்பெனி வெப்சைட்டை செக் பண்ணி சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுனால அவங்க ஃப்யூச்சருக்கு போயிட்டா கஷ்டமாக இருக்குன்னு குயின் சொல்கிறாரு. என்னோடய வாழ்க்கைக்கு திரும்ப போகிறதுக்கு எனக்கே பெருசாக விருப்பம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா 2024 ஹீரோயினோட லைஃப் தனிமையில தான் இருந்திருக்கு. ஹீரோயினோட ஃபீலிங்ஸை குவின்னால் புரிஞ்சுக்க முடியுது. குவின்னோட அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்காரு. ஸ்கூலில் சீனியர்ஸு குவின்னை ரேகிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் குவின்னோட பர்சனல் லைஃப்பும் சந்தோஷமாக இல்லை. இதே நேரம் சம்மர் ஷெல்ஃபில் வச்சுருந்த ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. அதையும் ஹீரோயின் கொடுத்த லெட்டரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ரெண்டுமே ஒரே லெட்டர் தான். ஹீரோயின் சொன்னது உண்மைதான்னு சம்மருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே கிளம்பி கராஜ்க்கு வராங்க. குவின்னும் ஹீரோயினோட கதையை நம்புறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க சம்மருக்கு ஆர்வமாக இருக்கு. உண்மையை சொல்லி கஷ்டப்படுத்த ஹீரோயின் விரும்பலை. அதனால் உனக்கு ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. கில்லர் யாருன்னு தெரியுமான்னு சம்மர் கேட்க, அடுத்தடுத்து கொலைகள் நடந்தும் கில்லரை கண்டுபிடிக்கவே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. மறுபடியும் கொலைகள் நடக்க போகுதா? அப்படின்னா அடுத்த விக்டிம் யாருன்னு சம்மர் ஷாக் ஆகி கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் நடக்க போகிறத தடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு கொலையை தடுக்க நினச்சி எக்ஸ்ட்ரா ஒரு கொலை விழுந்ததான் மிச்சம். ஒரு ஆளை காப்பாற்ற போய் உலக போற ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு குயின் சொல்கிறாரு. அடுத்த விக்டிம் யாருன்னு தெரிஞ்சுக்க சம்மர் அடம் பிடிக்கிறாங்க. அதனால் ஹீரோயின் அடுத்த விக்டிம் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எம்மின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு மியூசியமில் தான் கொலை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அதை நடக்க விடக்கூடாதுன்னு சம்மர் பதட்டமாகறாங்க. எம்மி அந்த மியூசியமில் தான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க போல். எம்மியை காப்பாற்றுறதுக்காக குயின் கிட்ட சம்மர் ஹெல்ப் கேட்குறாங்க. குயினுக்கு தான் சம்மர் மேலே லவ் இருக்குல்ல, அதனால் சம்மர் ஹெல்ப் கேட்டதும் குயினால் மறக்க முடியல. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுன்னு ரெடி ஆகுறாரு.
என்னடா இப்போதான் உலக போகிற பற்றி பேசின அப்படின்னு ஹீரோயின் கிண்டல் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் சரி ஒரு உயிர் போயிடுறத வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்னு 3 பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. பேட்டு ராடுன்னு ஆளுக்கு ஒரு டூல் எடுத்துகிட்டு மியூசியமுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியிலேயே மியூசியமோட ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் எம்மி ஹெட்ஃபோன்ஸில் பாட்டு கேட்டுட்ருக்கனால ஃபோன் சவுண்டு கேட்கல. கொஞ்ச நேரத்தில் 3 பேரும் மியூசியமை ரீச் பண்ணுறாங்க. டார்ச் லைட் வெளிச்சத்தில் எம்மியை கிரவுண்ட் ஃப்ளோரில் தேடுறாங்க. எம்மி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாட்டு கேட்டுகிட்டே தரையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களோட பாட்டு CD கீழே விழுகுது. கில்லர் எம்மியை நெருங்கிறத பார்த்த சம்மர் சத்தம் போட்டு அலர்ட் பண்ணுறாங்க. உடனே எம்மி கதவை லாக் பண்ணிட்டு ஓடி வராங்க. கில்லர் கதவை உடைச்சிட்டு வெளியே வரதுக்குள்ளே 4 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எம்மியை அவங்களோட வீட்டில் பத்திரமா ட்ராப் பண்ணுறாங்க. சம்மர் எம்மியை ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினும் குயின்னும் காரில் இருக்காங்க. அடுத்த விக்டிம் சம்மர் தான் ஹீரோயின் சொல்ல குயின் ஷாக் ஆகுறாரு. சம்மரையும் கில்லர்கிட்டேருந்து காப்பாற்றணும், அவளை அலர்ட் பண்ணிடுன்னு குயின் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் சம்மரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. சம்மருக்கு வந்த லெட்டரில் ஈன்னு போட்டுருந்துச்சுல, அது ஈத்தன்னு ஹீரோயின் நினச்சாங்க. ஆனால் அது ஈத்தன் இல்லை, எம்மின்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. அது கரெக்டு தான். சம்மரும் எம்மியும் தான் லவ் பண்ணுறாங்க. அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு சம்மர் பயப்படுறாங்க. இதை பற்றி தான் சம்மருக்கும் எம்மிக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. நீயாவே இரு, ஒரே ஜெண்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் லீகலே ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஹீரோயின் எப்படி பேரண்ட்ஸ்க்கு இவ்வளோ லேட்டாக பிறந்தாங்கன்னு சம்மருக்கு டவுட் வருது. பேரண்ட்ஸ் IVF ப்ரொசீஜர் பண்ணி தான் என்னை பெற்றுக்கிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு என்ன காரணம்னு சம்மர் கேட்குறாங்க. இன்னொரு குழந்தைய ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்டாங்களா இல்லை சம்மர் இல்லாமல் போனனால பெற்றுக்கிட்டாங்களான்னு ஹீரோயினுக்கே தெரியாதுல்ல. அதனால் ஹீரோயின் அமைதியாக இருக்காங்க. நைட்டு வீட்டில் சம்மர் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. விடிஞ்சதும் அப்பாவோட ஆக்சஸ் கார்டை எடுக்க ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்பா அந்த பக்கம் வரவும் ஹீரோயினால் எடுக்க முடியல. அம்மாவும் அப்பாவும் ஹீரோயினை கூப்பிட்டு அன்பாக பேசுகிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு அப்பா கேட்க, நாசாவில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஹீரோயினை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. உன்னோட பேரண்ட்ஸ்க்கு பெருமையாக இருக்குமேன்னு அம்மா சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. நீங்கள் இன்னொரு குழந்தை வேணும்னு எப்பயாவது நினச்சிருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்க, எங்களுக்கு சம்மரே போதுன்னு அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. சம்மர் இல்லாமல் போனனால தான் இன்னொரு குழந்தைய பற்றி பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. அப்பாவோட ஆக்சஸ் கார்டை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் குயினோட கராஜ்க்கு ஹீரோயின் வராங்க. அங்கே குயின் இல்லை. அங்கே கிடக்கிற என்வலப்பை எடுத்து ஹீரோயின் ஓப்பன் பண்ணுறாங்க. அது குயின்னு சம்மருக்கு எழுதின லவ் லெட்டர். சம்மர் தான் ஏற்கனவே எம்மியை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இது தெரியாமல் குயின்னு மனசுலேயே ஆசையை வச்சுருக்கானேன்னு ஹீரோயின் யோசிக்கும் போதே குயின் அங்கே வராரு. ஹீரோயின் டக்குன்னு லெட்டரை என்வலப்பில் வச்சுட்டு ஆக்சஸ் கார்டு கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. சம்மர்கிட்ட இன்னும் உண்மையை சொல்லலையான்னு குயின் கேட்குறாரு. சம்மரை கில்லர்கிட்டேருந்து காப்பாற்றிட்டா பேரண்ட்ஸ் அடுத்த குழந்தைய பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படின்னா ஃப்யூச்சரில் ஹீரோயினே எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க. இதை யோசிச்சு தான் ஹீரோயின் சம்மரை அலர்ட் பண்ணாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் சம்மரை சாக விடக்கூடாதுன்னு குயின் உறுதியாக இருக்காரு. ஏன் நீ அவளை லவ் பண்ணுறனால தானேன்னு சொல்லி என்வலப்பை ஹீரோயின் காட்டுறாங்க. நான் லவ்க்காக மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு குயின் போகிறாரு. என்ன முடிவெடுக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னன்னாலும் நம்ம அக்கா தானேன்னு ஹீரோயின் சம்மரை மீட் பண்ணி உண்மையை சொல்லிடுறாங்க. சம்மரோட மரணத்தில் ஏற்பட்ட வலியை சரி பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணனால தான் ஹீரோயின் பிறந்திருக்காங்க. சம்மர் இல்லாமல் 2024 ஹீரோயினோட லைஃப் நரகமாக தான் இருக்குது. இதுக்கு பிறந்தா என்ன பிறக்கலைன்னா என்னன்னு சம்மரை காப்பாற்றலான்னு ஹீரோயின் முடிவுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நைட் டைமில் ஹீரோயின் சோனார் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே குயின்னும் வந்து நிற்கிறாரு. செல்ஃபிஷாக பேசினதுக்கு ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. உங்கள் 2 பேரையுமே நான் இழக்க விரும்பலைன்னு குயின் சொல்கிறாரு. ஹீரோயினும் குயின்னும் கேட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழையிறாங்க. அப்பாவோட ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி லேபுக்குள்ளே போகிறாங்க. இதே நேரம் ஷெட்டில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. சம்மர் அங்கே போய் எல்லார் முன்னாடியும் எம்மியை கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. அடி பாவின்னு பாய் ஃப்ரெண்ட் ஷாக் ஆகுறாரு. சம்மர் இப்போ வாண்டடாக ஷெட்டுக்கு பின்பக்கமாக போகிறாங்க. கில்லர் முகமூடி போட்டுட்டு கையில் கத்தியோடு வந்து நிற்கிறான். அவனை பார்த்து சம்மர் ஓடுறாங்க. அப்படியே கட் பண்ணி லேபை காட்டுறாங்க. ஹீரோயினும் குயின்னும் ஆன்டிமேட்டரை எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போகிறப்ப அங்கே வேறு யாரோ முன்னாடியே வந்து கிளாஸ் எல்லாம் உடச்சி ஒரு கண்டெய்னரை எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கு. அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டும் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. சீரியல் கில்லர் தான் வந்துட்டு போயிருக்கணும்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. ஆன்டிமேட்டர் கில்லருக்கு தேவைப்படுதுன்னா டைம் மிஷினே அவனோடதாக தான் இருக்கணும். அப்படின்னா கில்லரும் ஃப்யூச்சர்லேருந்து வந்த ஒருத்தன்னு தெரிய வருது. 2024 ஷெட்லேருந்து வெளிச்சம் வந்ததை பார்த்துட்டு தான் ஹீரோயின் அங்கே போய் பார்த்தாங்க. ஸோ ஹீரோயினுக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணது கில்லர் தான். இப்போ லேப்லேருந்து இன்னொரு கண்டெய்னரை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஷெட்டுக்கு பின்பக்கம் சம்மரை கில்லர் கார்னர் பண்ணி வெப்பன் எடுக்கிறான். ஆனால் கார்னர் பண்ணது கில்லர் இல்லை, சம்மர் தான். கில்லர் எந்த ஸ்பாட்டில் சம்மரை கொலை பண்ணானோ அந்த ஸ்பாட்டில் சம்மரை நிற்க சொல்லி ஹீரோயின் தான் ஐடியா கொடுத்துருக்காங்க. கில்லர் கொலை பண்ண போகிற டைமிங்கில் ஹீரோயின் கரெக்டாக காரை ஓட்டிகிட்டு வந்து கில்லரை இடிக்கிறாங்க.
சம்மரை காப்பாற்றி காரில் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் கில்லர் இன்னும் சாகலை. அவன் மேலே காரை ஏற்றலான்னு பார்த்தா கார் மூவ் ஆகலை. கில்லர் மெதுவாக எந்திரிச்சு முகமுடிய கழட்டுறான். அவனோட ஃபேஸை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கில்லர் பார்க்க குவின் மாதிரியே இருக்கான். குவின் டக்குன்னு காரை ரிவர்ஸில் எடுத்து அங்கேருந்து ஹீரோயினையும் சம்மரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. 3 பேரும் கராஜுக்கு வந்து டோரை லாக் பண்ணுறாங்க. ஹீரோயின் டைம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கில்லர் அங்கேயும் வந்துடுறான். நம்ம தான் ஃப்யூச்சரில் இப்படி கில்லராக மாறிட்டோமோன்னு குவின்னுக்கு டவுட் வருது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கில்லர் வேறு டைம்லேருந்து வந்த குவின்னு. அவனோட டைம் லைனில் ஸ்கூலில் சீனியர்ஸ் ரேகிங் பண்ணி ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்த்து சம்மர் சிரிச்சிருக்காங்க. அடுத்து கில்லர் லவ் லெட்டர் எழுதி என்வெலப்பில் கொடுத்து சம்மரை ப்ரப்போஸ் பண்ணிக்கான். ஆனால் சம்மர் கில்லரை ரிஜெக்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணிக்காங்க. அதனால தான் சம்மரையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணுறதுக்காக அந்த குவின்னு முகமூடி போட்டுட்டு பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் அவனுக்கு பின்னாடி ஹீரோயினும் 2003க்கு வந்து குவின்னுக்கு ஹெல்ப் பண்ணி பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணனால டைம் லைன் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற குவின்னு கண்டிப்பாக ஒரு கில்லராக மாற போகிறதில்ல. கில்லரோட கதையை கேட்ட சம்மர், அப்படியே நான் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்காக கொலை பண்ண வருவியான்னு கேட்குறாங்க. கில்லர் டென்ஷன் ஆகி கத்தியோட பக்கத்தில் வரான். குவின் டக்குன்னு ஒரு கட்டர் எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு, நான் செத்தா நீயும் செத்துருவேலன்னு சொல்கிறாரு. டைம் ட்ராவல் அப்படி ஒர்க் ஆகாதுன்னு கில்லர் சொல்கிறான். இப்போ டைம் மிஷின் ஃபுல் சார்ஜிங் ஆகி April 18, 2024க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. ஹீரோயின் கில்லரை பிடிச்சி வச்சுட்டு குவின்னையும் சம்மரையும் கராஜை விட்டு போக சொல்கிறாங்க. டைம் மிஷின்லேருந்து வந்த லேசர் லைட்டு ஹீரோயின் மேலேயும் கில்லர் மேலேயும் ஃப்ளாஷ் ஆகுது. 2 பேரும் டைம் மிஷினோட 2024க்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த இடமே ஒரு கார் பார்க்கிங் மாதிரி டெவலப் ஆகிருக்கு. கில்லர் கோவப்பட்டு ஹீரோயினை கத்தியால் குத்த ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் காருக்கு சார்ஜ் போடுற பம்பை காட்டவும் அதில் கத்திப்பட்டு கில்லர் ஷாக் அடித்து விழுந்துடுறான். கில்லரோட பாக்கெட்டில் அவன் திருடின ஆன்டி மேட்டரோட கண்டெய்னர் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணுறப்ப கில்லர் கண் முழிச்சு ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். ஹீரோயின் அவனோட கத்தியை வச்சு அவனையே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதே நேரம் 2003ல் இருக்கிற குவின்னு சம்மரும் கில்லர் போனதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோயின் போனதை நினச்சி வருத்தப்படுறாங்க. நான் எங்கேயுமே போகலைன்னு ஹீரோயினே அங்கே வந்து நிற்கிறாங்க. கில்லர் வச்சுருந்த ஆன்டி மேட்டரை டைம் மிஷினில் யூஸ் பண்ணி மறுபடியும் 2003க்கே ஹீரோயின் வந்துட்டாங்க. சம்மருக்கு இன்னும் ஹீரோயினை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டா 2024ல் உன்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகுறதுன்னு குயின் கேட்குறாங்க. எனக்கு என்னமோ 2003 தான் பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்ல 3 பேரும் ஹாப்பியாக நடந்து போகிறாங்க. ஹீரோயின் 2024ல் பண்ண மாதிரி 2003ல் நாசா இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறாங்க. லைஃப்பை பாசிட்டிவாக சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பழைய லைஃப்பில் ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட்டாங்க. ஃப்யூச்சரை கண்ட்ரோலில் எடுத்துக்கன்னு டீச்சர் அட்வைஸ் பண்ணார். ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஹீரோயினுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம கணிக்கவே முடியாத ஃப்யூச்சரை கண்ட்ரோல்லையும் எடுத்துக்க முடியாது. நம்ம கையில் இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான். ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுல தான் லைஃபே இருக்குன்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.